விழா கமிட்டியார்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். ஆமாம், நாடகத்தை நடத்தக்கூடிய விழா கமிட்டியார்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். என்ன காரணம் அப்படின்னாக்க, உள்ளுக்குள்ளே நாங்கள் 2 பெண்கள் இருக்கோம். உள்ளுக்குள்ளே எங்களால் நிற்கிறது கூட இடம் இல்லை. உண்மையாலுமே இந்த நாங்கள் கொண்டு வந்த அந்த பேகுகள்லாம் அதெல்லாம் எங்களுக்கு சாமி மாதிரி. சரியா? செருப்பை போட்டுக்கிட்டு அந்த பேக்கில் 1000 வாட்டி தாண்டி இந்த பக்கம் வர்றாங்க. இப்போ நாங்கள் பெண்கள் 2 பேரும் எங்கே போகிறது? வண்டியில் போய் வேணா நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டோமா 2 பேரும்? வந்து என்ன ஏதுன்னு விழா கமிட்டியார்கள் தயவு செஞ்சு வந்து கேளுங்க. ஆமாம், ஒரு தடவை தான் சொல்ல முடியும், ஓயாமலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இனிமேல் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் பேக்கை தூக்கிட்டு நானும் இந்த டான்ஸுக்கார பிள்ளையை வண்டிக்கு போயிடுறோம். முருகா எம்பெருமானே, முருகப்பெருமானே, வரவேண்டும் வரவேண்டும் முருகா. ஆணை முகமும் 5 கரமும் பரந்த மார்பும் பருத்த தொந்தியும் கருத்த மேனியும் என் கருத்துள்ளில் இருப்பவனுமாகிய மேன்மைகள் பல தரு மெல்லிலைப்பட்டி மின்னண்டார் சுவாமி திருத்தால் பணிந்து தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு வள்ளியாகிய அடியாள் என்பான பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது பணியை தொடர்கிறேன். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். மரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, தருவதா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. முருகா எம்பெருமானே, முருகப்பெருமானே, வரவேண்டு வரவேண்டு முருகா முருகா முருகா. நாளைக்கு கும்பிட்டுக்குவோம். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், ஏன் முதல்வனின் வைபவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கந்தகாத்திரி பெருநாள் ஒரு நாளா. முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், ஏன் முதல்வனின் வைபவ பெருநாள். சரவணன் நிறைந்த
வர வேண்டும். எனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் அந்த முருகப்பெருமானை தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசைகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. என்னுடைய மனசுல அந்த முருகப்பெருமான் இருக்காரு. என்னுடைய மனசுல அவர் இருக்கிற மாதிரி அவருடைய மனசுல நான் இருக்கேன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகன் எனது முன்பாக காட்சி அளிக்க வேண்டும். காட்சி என்றால் திருக்காட்சி. திருக்காட்சி என்றால் எனது முன்பாக தோன்ற வேண்டும். முன்னாடி வந்து நிற்க நம்ம வள்ளிப்புள்ள உங்களுடைய மனசில் நான் எப்படி இருக்கணும், அதே மாதிரி என்னுடைய மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு முருகன் வருவார் மிக விரைவில் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் முருகனுக்காக அது வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடே உன்னாரே கண்ணோடே கண்ணாரே அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. நானும் தென்பக்கத்தில் வந்தேன் என்றாய் மாதங்கள் 12 குளிரல்லவா. உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 புரியல்லவா. நீங்க இல்லாத வானில்லையே நீ போதும் நானில்லையே உன்னோடே உன்னாரே கண்ணோடே கண்ணாரே அதோ வாராண்டி வாராண்டி இல்லேந்தி ஒருத்தே நீதானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. சிப்பிக்குள் முத்துகள் நானாகவா சிந்தாத முத்துகள் நீ கேட்கவா. முத்தங்கள் நீ கேட்கவா. நீ எப்போது கேட்டாலும் தருவேனையா எங்கே நீ சென்றாலும் வருவேனையா உன்னோடே உன்னாரே கண்ணோடே அதோ வாராண்டி வாராண்டி இல்லேந்தி ஒருத்தே மீதேதானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. பாலை பூவினாக வடிவானதோ பாலைகள் சுகமாக வருகின்றதோ. ஆளுக்கு சுகமாக வருகின்றதோ. நானும் என் மேனி பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா உன்னோடு ஒன்னாரே கண்ணோடு ஒன்னாரே. காத்தோட காத்தா போயிடுச்சு. காத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு அம்புட்டும். ஆமா நல்ல காத்து காத்து. ஆனா அந்த காத்துக்கு எல்லாம் கெங்காத்தாம இருக்கா காத்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் குறைச்சிட்டா இருக்கா. காத்து கொஞ்சம் நிற்கிதான்னு பார்ப்போம். முருகா எம்பெருமானே முருகப்பெருமானே முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் போதாது. ஒரு நாள் ஆனாலும் ஒரு யுகங்கள் ஆனாலும் இந்த முருகப்பெருமானை பற்றி பாடாமல் பேசாமல் நினைக்காமல் இருக்க முடியுமோ அவனின்றி அணுவும் அசைவதில்லை. முருகா முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்டு வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு உள்ளத்தில நீதானே உத்தமரும் நீதானே ஒரு நந்தவன பூதானே பொது சந்தனமும் நீதானே முத்துமணி மாலை பொண்ணை தொட்டு தொட்டு தானாட்டே வெக்கத்தில சேலே கொஞ்சம் விட்டு விட்டு போராடே உள்ளத்தில நீதானே உத்தமரும் நீதானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே
விட்டு விட்டு போராடே ஒரு நந்தவன பூதானே ஒரு சந்தனமும் ஏதானே. முருகா எம்பெருமானே முருகப்பெருமானே எங்க அப்பாவை யாராவது பாத்தீங்களாப்பா? அப்பா அப்பா நம்பி தலைவர் ரொம்ப நாளாச்சு. வேலை என்ன அப்படி என்னன்னு மகளை பார்க்காமல் எங்க அப்பாவுக்கு அப்படின்னா முக்கியமான வேலை என்னன்னு அம்மா வேலை சொல்லி அப்பா போய் அதை பார்த்துக்கிட்டு இருக்காராக்கும். முக்கியமான வேலை அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. முக்கியமான வேலை நாளைக்கு கேட்டு சொல்றேன். நாளைக்கு கேட்டு சொல்ற வரையும் நான் என்ன பண்றது? அம்மா இருந்தாலும் அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க. உடனே நானும் ஓடோடி போய் அப்பாலே இந்த காரணம் என்ன அப்படின்னு அப்பா சொன்னாங்க நீங்க காட்டுக்கு போகணும் அப்படின்னு. என்னண்ணே ஏன்னு கேட்கக்கூடாதா? நான் சொன்னேன் எப்பா காட்டுக்கு அப்படிங்கிறீங்களே, என் காட்டுக்கு நான் தான் போகணுமா? அன்னைங்க 7 பேர் தெண்டமா உள்ளுக்குள்ள கிடக்குறாங்க. ஏன்னா இதுல எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க. எங்க அன்னைங்க 7 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, சாப்பிடணும் அப்படின்றதுக்காக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் தெண்டை சோறு தானே. என்னன்னு தட்டுக்கு திங்க தூங்க தூங்க திங்க இதே வேலையா இருந்தா அவங்க பாக்குற வேலையில என்கிட்ட எங்க அப்பா ஒப்படைக்கிறாரு. ஆத்தி பகவானே இல்ல, அதெல்லாம் உண்மைதான். ஆனா பகிர்ந்து உண்ணுவோம். ஆமா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா இதெல்லாம் அண்ணனை யாரையாவது போச்சர வேண்டியதுப்பா, ஏன் பெண் பிள்ளைங்களை போச்சறீங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆண்கள் உழுது பயிரிட வேண்டும், பருவமடைந்த கன்னி பெண்கள் தான் திணை காவல் புரியணும், அதனால் காவலுக்கு நீங்கள் தான் போகணும் அப்படின்னாங்க. அப்பாவுடைய சொல்லை தட்டக்கூடாது என்பதற்காகவும் அப்பாவுடைய சொல்லை மீறக்கூடாது என்பதற்காகவும், ஏனென்றா தாயை சேர்ந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் நம்ம எல்லாருமாக சேர்ந்து நம்ம ஊரில் ஒரு சிறப்பான காவலை செய்வோம். அதற்கு முன்பாக பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாம பேரு சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு,
வச்ச மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு என்னை யாரோ அழைப்பது போல இருக்கிறது. அழைப்பவர் யாரென்றால் என்னுடைய தோழியாகத்தான் இருக்க வேண்டும். தோழி வரட்டும். தோழியுடைய என்ன புரியலை எனக்கு அந்த பாட்டு தெரியாதுண்ணே. தெரிஞ்சால் பாடிடுவேன். எனக்கு தெரிஞ்சிலும் உங்களை நான் ஏமாற்றக்கூடாது சரியா? அது பாவ செயல். ஆமாம், நீங்கள் வாட்டுக்கு எதிர்பார்த்துட்டே உட்காந்துருப்பீங்க விடிகிற வரையும் இந்த பிள்ளை எப்படா அந்த பாட்டை பாடும் அப்படின்னு. எனக்கு தேவையாது. ஆமாம் முருகா. மாமரத்து குயிலே மஞ்சமிடும் மயிலே